இதை நான் இங்கே எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் அறிந்த ஊவேசா. 2 தாத்தாக்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒன்று பண நோட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, இன்னொன்று ஏட்டில் இருக்கக்கூடிய தாத்தா. அவர்தான் ஊவேசா. ஆனால் அவர் இந்த உலகத்திற்கு பதிப்பு பணியை தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் செய்து சங்க இலக்கியங்கள் ஏறத்தாழ 96 நூல்களை பதிப்பித்திருக்கிறார்கள். பதிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏற்கனவே இருந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தும் கரையானுடைய பசிக்கு இரையாகி கொண்டிருந்தது, நெருப்பினுடைய வீழ்ச்சிக்கு இரையாகி கொண்டிருக்கிறது, நீரிலே மூழ்கி அழுது கொண்டிருக்கிறது. அத்தனையும் கடைசியிலே துறவரம் உயிர் துறக்கும் நேரத்திலே தோன்றியவர் தான் ஊவேசா அவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்கனவே அந்த நூல்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஓலையை நறுக்கி சுருக்கி அடுக்கி மங்களமாய் மஞ்சளும் பூசி மையும் இட்டு எழுத்தாணி கொண்டு புத்தி கூர்மையால் குத்தி கிழக்காமல் அந்த ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்ட அரும் பாடல்கள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று சொன்னால், வசதி படைத்தவருடைய வீட்டிலே செருக்காக இங்கே ஒரு மூலையில் இருந்தது, சான்றோருடைய வீட்டில் அவர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக அந்த ஓலைச்சுவடிகள் இருந்தன, மடங்களில் எல்லாம் பூஜை பொருளாக அந்த ஓலைச்சுவடிகள் இருந்தன. ஏதோ ஒரு சில தற்குறியின் வீடுகளிலே பரனிலே பாவை விட்டு தூசி படிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது ஊவேசா அவர்கள் தான் தேடினார்கள். பிச்சை ஏற்பது போல ஒவ்வொரு வீதியிலும் சென்று ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று தமிழ் ஏடுகளை தமிழ் சுவடிகளை தா 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 என்பதினாலோ என்னவோ அவர்களுக்கு தமிழ் தாத்தா என்ற பட்டத்தை அந்த கல்கி அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். ஆனால் அந்த ஏடுகள் என்ன செய்தது என்பதை சொல்லுகின்ற போது, ஓடுகின்ற காவிரியில் ஒவ்வொன்றாய் எடுத்து சென்று பாவம் தீரும் என்று பத்திரமாய் ஆற்றில் இட்டார். அமிழ்தான தமிழ் பாக்கள் அத்தனையும் எதிர்பேச தெரியாமல் ஆற்றொழுக்கம் சிறந்தது என்று அமைதியாய் சென்றது. ஏன்னா ஆற்று நீர் பொருள் ஒன்று இருக்குது தமிழில், ஆற்றொழுக்கம் சிறந்தது என்று அமைதியாய் சென்றது. ஆனால் பார்க்கின்ற போது பாலையும் சூளையும் காலையும் ஓலை காட்டி ஆட்கொண்ட சிவனே கூட கண்கண்ட இச்செயலை கண்டிக்க மறந்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு ஓலை மட்டும் ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்தியது. அது சுந்தரனுக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் சுந்தர தமிழுக்கு அது வருத்தம். ஆனால் ஆகையினாலே இந்த தமிழ் பாடல்களை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும், சங்க பாடல்கள் எல்லாம் படிக்க வேண்டும். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள், செல்பேசி என்ன செய்கிறது, புத்தகம் என்ன செய்கிறது என்பதை ஒரே வரியில் சொல்லுகிறேன். புத்தகம் சொல்லுகிறது நீ வா வாசிக்கலாம், நீ வா என்னை வாசிக்கலாம், நீ வா என்னை வாசிக்கலாம். செல்போன் சொல்லுகிறது வா சிக்கலாம். ஏன்னா அந்த செல்போனிலே தான் அனைவரும் சிக்கி பணத்தை இழக்கிறார்கள், மனத்தை இழக்கிறார்கள். காதல் என்று சொல்லி இப்பொழுது கன்றாவிலாம் இருப்பதையெல்லாம் சிக்குகிறார்கள். அதனால் தான் அது சொல்லுகிறது வா சிக்கலாம். நாம் வாசிக்கலாமா வா சிக்கலாம் என்பதை பார்வையாளர்கள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புறநானூற்றை பதிக்கும் பொழுது ஒரே ஒரு பாடலோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒரே ஒரு புறநானூற்று பாட்டு என் நெஞ்சை தொட்டது. அது பிசிர் ஆந்தை என்று சொல்லக்கூடிய புலவர் பெருமகனார் எழுதியது. அவர் கோப்பெருஞ்சோழனுக்கு உயிர் நண்பர். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது, பழகியது கிடையாது, ஒருவர் இல்லத்துக்கு ஒருவர் சென்றது கிடையாது. இதுதான் நட்பு, இதுதான் உணர்ச்சி ஒத்த நட்பு. இதைத்தான் வள்ளுவன் சொல்வான், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அவர் கேட்டாரே, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு வயசு கம்மி தான், முடி நரைச்சி போச்சு. ஆனால் பிசிராந்தையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு வயதாகிவிட்டது, முடி நரைக்கவில்லையே? இப்பொழுது கூட என்னுடைய குரு அவர்களுக்கு முடி கருப்பாக இருக்கிறது, எனக்கு வெளுத்து போயிருக்கிறது.
அதற்கு காரணம் நான் சொன்ன பிறகு நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அதிலே உலக சமுதாயத்தில் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், நாடு எப்படி இருக்க வேண்டும், சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புறநாறு உணர்த்துகிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஏன் முடி நரைக்கவில்லை என்று தெரியுமா? என் வீட்டில் இருக்கக்கூடிய என் மனைவி குணவதி சிறந்தவள், அன்புடையவள், பொறுமையானவள், கோபம் கொள்ளாதவள், வந்த விருந்தினரை வாவென்று சொல்லக்கூடிய உயர்ந்த சிகர பண்பு உடையவள். ஆகையினாலே எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் பெற்று வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட அறிவாளிகள், சான்றோர்கள், அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள், என்னையும் மதிக்கக்கூடியவர்கள், சமூகத்தையும் மதிக்கக்கூடியவர்கள், செல்லுகின்ற இடங்களெல்லாம் தங்கள் அறிவாற்றலால் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு என்ன குறை இருக்கிறது? ஆகையினாலே அதற்கு பிறகு என் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நான் வேலை வாங்குவதே இல்லை, பணி செய்ய முற்படுவதே சொல்லுவதே இல்லை. காரணம், என் குறிப்பறிந்து என் வேலையாட்கள் கூட அருமையாக வேலை செய்கிறார்கள். இது வீட்டில் உழவு நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நாட்டில் போனான், என்னுடைய மன்னன் இருக்கிறானே அவன் அல்லதை செய்ய மாட்டான், நல்லதையே செய்வான். இது நல்லது என்பது அத்தனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது குற்றம் கடிவதாக இருந்தாலும் சரி, தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும், மக்களுடைய வாழ்வில் அக்கறை கொண்டவனாக இருந்த அதில் எல்லாவற்றிலும் மன்னன் சிறந்தவனாக இருக்கிறான். ஆகையினாலே மழை பொய்கிறது, வளம் கொழிக்கிறது, எங்கு பார்த்தாலும் சோலையாக காட்சி அளிக்கிறது. இதை தாண்டி நான் வாழக்கூடிய பிசிறு என்ற ஊர் இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? அத்துணை பேரும் சான்றவர்கள், நிரம்ப படித்தவர்கள், மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புல ஆசைகளுடைய மன குதிரைகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், ஆகமன பணிவு உடையவர்கள், சான்றோர்கள் என் ஊரிலே இருக்கிறார்கள். அருமையா, ஆகையினாலே என் தலை முடி நரைக்கவில்லை என்று சொல்லுகிறார் அந்த பிசிராந்தையார். அருமையான பாடல். யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். என் இளையரும் அருமையாக என் வேலையை செய்கிறார்கள், மன்னனும் அல்லவை செய்யான். அதனால என் ஊர் எப்படி இருக்குதுன்னா, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இது புறநானூற்றினுடைய ஒரு பாடல். ஆக சங்கத்தை படியுங்கள். இன்னொரு புலவன் சொல்லுகிறான், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதித்தும் மயக்குறு மக்களை பெறார்க்கு பயக்குறை இல்லை தான் வாழும் நாளே. காரணம், கருத்தரிப்பு மையமாம். கணவனும் மனைவியும் சரியாக இல்லை, இவர்கள் அன்பாக இல்லை, அவர்களுடைய உடம்பும் அதற்கு ஏதுவாக இல்லை. பணத்தை கொட்டி இன்றைக்கு கருத்தரிப்பு மையம். இவர்கள் படுக்க அறையிலே செய்ய வேண்டியதே எங்கேயோ ஒரு அறையிலே செய்து பணத்தை வீணடிக்கக்கூடிய காலம். இந்த அருமையான கருத்துக்களை எல்லாம் சங்க இலக்கியத்தை படிங்கள். இதை பதிப்பித்த பெருமான் வஉசி உவேசா அவர்களை சொல்லி, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லைன்னு அறம்பாடிட்டே ஆயிழை கனவ. ஆகையினாலே நம்முடைய உவேசா அவர்களை நன்றியோடு துதிப்போம், அவருடைய திருவடியை வணங்குவோம், நாம் எல்லோரும் உய்தி பெறுவோம், நிறைய தமிழ் செய்தி பெறுவோம் என்று கூறி எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த நம்முடைய காணை ஒன்றியத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் குமார் அவர்கள்தான் என்னை இங்கு அழைத்தார்கள். அவருக்கும் நன்றி கூறி, என்னுடைய நண்பர் என்னிடத்திலே படித்த விக்கிரமன் கூட வந்திருப்பதாக சொன்னார்கள். அந்த விக்கிரமன் கூட என்னுடைய ஒரு சாலை மாணாக்கர். நான் ஒரு வேடம் போட்டேன், நரிக்குறவன் வேடம். அவர் பைத்தியக்கார வேடம் போட்டார். என்னவோ எங்களுக்கு இருவருக்குமே பரிசு கிடைத்தது. இன்று வரையிலும் அவர் தமிழுடைய வாசித்தலே கவிதை எழுத்துவதிலே சிறப்பாக இருக்கிறார். நான் தமிழ் படித்து எந்த குறையும் இல்லாமல் ஹாங்காங் நாடு வரையிலும் சென்று ஹாங்காங் தமிழர்களுக்கு ஒரு திருமண மண்டலத்திலே தமிழ் செய்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் வல்ல மயிலம் எம்பெருமான் முருகன் எனக்கு தந்தருள் இருக்கிறான் என்று கூடி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி மலர்களை உங்களுடைய திருவடிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.